விஜய் அவர்களினுடைய டிவோர்ஸ் மேட்டர் தான் ரொம்ப அதிகமா பேசப்பட்டுட்டு இருக்கு. அந்த பேப்பர்ஸ் மக்கள் முன்னாடி வந்ததுமே டிவிக்கே அலுவலகத்துல இருந்து தான் வந்திருக்கு. சங்கீதா அத ஒபிஷியலா ரிலீஸ் பண்ணல. விவாகரத்தான எந்த தம்பதிகளுமே லீகல் நோட்டீஸ காமிச்சு டிவோர்ஸ் பண்ணதில்ல. சங்கீதா அவ்வளவு லோ கிளாஸ் பர்சன் கிடையாது. ட்வீட் போடுற அளவுக்கு கூட பப்ளிசிட்டி விரும்பி கிடையாது. ஐஸ்வர்யா தனுஷ் போட்ட மாதிரியோ சைந்தவி போட்ட மாதிரியோ ஒரு ஒபிஷியல் தகவல் கொடுத்து அந்த பேப்பர்ஸை வெளியிடலாம். விஜய் அது வரைக்கும் பல பெண்கள்ட்ட இருந்து பாதுகாத்ததே அவங்கதான். அதுல இருந்தெல்லாம் அவரை மீட்டு எடுத்துட்டு வந்து பல அஃபேர்ஸ்ல இருந்தே காப்பாத்திருக்காங்க. சாவித்திரி மாதிரி இந்த ஒரு அஃபேர்ல இருந்து சங்கீதா couldn't சேவ் விஜய். த்ரிஷான்ற முதல்ல இவங்க ஃபேமிலியை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. பொண்ண ஸ்டேஜ் ஏறி டான்ஸ் ஆட சொல்லு, பையன் டைரக்டர் ஆக போறேன்னு சொல்லு, இதெல்லாம் ட்ரிஷா ஐடியாஸ். வந்தது விஜய் வாயில இருந்தனாலும் பின்னாடி அந்த கல்யாண மந்திரம் ட்ரிஷாவோடது தான். கண்ட்ரோல் ஷோபா சந்திரசேகர் ஆன்டி என்ன கோயில் கூட்டிட்டு போறேன், ஆன்டி என்ன சாரி ஷாப்பிங் கூட்டிட்டு போ, அது ரெண்டும் பேக்ரவுண்ட்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி வச்சிருக்குது. ஓத ஆரம்பிச்சுட்டா, பின்னாடில இருந்து சாத்தா ஓத ஆரம்பிச்சிருச்சு. ஷோபா அண்ட் ட்ரிஷா டுகெதர் விஜய் முள செலவு செஞ்சு சங்கீதா மேல கையோங்க ஆரம்பிச்சிட்டாரு பசங்க முன்னாடி. அது வரைக்கும் ஓரளவுக்கு பசங்க ட்ரிஷா ஆன்டின்னு கூப்பிட்டு இருந்தது. அன்னில இருந்து ட்ரிஷாவை பிச்சுனே கூப்பிடுங்க பசங்க. மென்டலி டார்ச்சர் பண்றவங்க இல்ல பிசிக்கலி டார்ச்சர் பண்ற ஒரு பர்சனோட எப்படி த்ரிஷாவால சர்வை பண்ண முடியும்? நீங்க ஒரு இடத்துல சொல்லுவீங்க ஏதோ கண்ட்ரோல்ல இருக்கா விஜய். ட்ரிஷாட்ட அந்த பிஹேவியர் த்ரிஷாவோட ஜல்சா பண்ணாரு. வீட்ல தனியா இருக்காரு. ஜஸ்ட் ஆட் ஒன் மோர் பர்சன் இன் தட் ஹவுஸ். பனையூர்ல 2 பேர் இருந்திருக்காங்க. ப்ராப்பரா குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சங்கீதா கொடுத்திருக்கக்கூடிய அந்த பெட்டிஷனரா கொடுத்திருக்கக்கூடிய அந்த டீடைல்ஸ்ல எந்த இடத்துலயுமே அது யாருன்றதை மென்ஷன் பண்ணல. நீங்க த்ரிஷான்னு சொல்லிடுறீங்கல்ல, நான் அந்த அக்யூசேஷன் எப்படி நம்மளால வைக்க முடியுதுன்னு கேக்குறேன். நான் அக்யூசேஷன் வைக்கல, எனக்கு சங்கீதா ஃப்ரெண்ட்ன்றதுனால கன்ஃபார்ம்டா சொல்றேன். எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு இப்ப அரசியலுக்கு அவர் பகடைக்காயா யூஸ் பண்ணிருக்காரு. லிட்டரலி சங்கீதா மானத்தை வாங்கியிருக்காரு. இத்தனை சங்கீதா மறைமுகமா இந்த டிவோர்ஸ்க்கு ட்ரை பண்ணதே பசங்க பாதிப்பு அடையக்கூடாதுன்ட்டு தான். பசங்களை பத்தி கூட கேர் பண்ணாம தான் அரசியலுக்காக இதை ஒரு பகடையா யூஸ் பண்ணிருக்காரு தளபதி விஜய். வெரி வேஸ்ட் வர்ஸ்ட் பர்சன். மேம் வணக்கம். வணக்கம். நீங்க நியூஸ் பார்த்திருப்பீங்க. நேத்துல இருந்து டிவிகே தலைவர் நடிகரா இருக்கக்கூடிய விஜய் அவர்களினுடைய டிவோர்ஸ் மேட்டர் தான் ரொம்ப அதிகமா பேசப்பட்டுட்டு இருக்கு. ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னு நீங்க நிறைய இடத்துல முன்னாடியே பேசியிருந்தீங்க. அதனால உங்ககிட்ட கேக்குறேன், என்ன நடந்தது மேம்? ஆக்சுவலி 2021லயே கேஸ் கொடுத்திருக்காங்க. பெட்டிஷனர் சைட்ல இருந்து போயிருக்கு. கிட்டத்தட்ட 5 வருஷமா தொடர்ந்து கண்டினியூஸா யாருக்கும் தெரியாம இந்த லீகல் ப்ராசஸ் நடந்துட்டு இருந்திருக்கு. இன்னைக்கு ஆபீஷியலா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மைதான், 6 வருஷமா சங்கீதா இந்த டிவோர்ஸ்க்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. பட் விஜய் தான் அந்த பேப்பர்ஸ் சைன் பண்ணாம ப்ராசஸ டிலே பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அந்த பேப்பர்ஸ் மக்கள் முன்னாடி வந்ததுமே டிவிக்கே அலுவலகத்துல இருந்து தான் வந்திருக்கு. சங்கீதா அத ஒபிஷியலா ரிலீஸ் பண்ணல. சங்கீதா அதை பத்தி ஒரு ட்வீட்டோ ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஐஸ்வர்யா தனுஷ் போட்ட மாதிரியோ சைந்தவி போட்ட மாதிரியோ ஒரு ஒபிஷியல் தகவல் கொடுத்து அந்த பேப்பர்ஸை வெளியிடல அவங்க. அண்ட் 6 வருஷமாவே அவங்க ரொம்ப கண்ணியமா இந்த ப்ராசஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. 15-20 லீகல் நோட்டீஸ் போயிருக்காங்கள்ட்ட எல்லாத்தையுமே விஜய் கீழ்ச்சி போட்டு இக்னோர் பண்ணிருக்காரு. மேபி ஹி கெப்ட் திஸ் ஒன் as a காப்பி. ஒரு அவங்க சங்கீதாவோட அண்டர்ஸ்டாண்டிங் மேபி கீழ்ச்சி போட்டாருன்னு, பட் ஹி ஹஸ் கெப்ட் எவ்ரிதிங். இட்ஸ் குவைட் ஆப்வியஸ். தான் பவர்ஃபுல் பீப்புள் எல்லாம் லாக் அப்பாற்பட்டவங்க. இதனாலலாம் அவர் இதெல்லாம் பார்த்து பயப்படுற ஆள் இல்லைன்னு காட்டிட்டாரு. எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு இப்ப அரசியலுக்கு அவருக்கு சௌரியமா இருக்கிற நேரத்துல அத பகடைக்காயா யூஸ் பண்ணிருக்காரு. லிட்டரலி சங்கீதா மானத்தை வாங்கியிருக்காரு. அவங்க அமைச்ச லீகல் நோட்டீஸ் ஹிஸ் த்ரோன் இட் அண்டர் த பஸ். இது சத்தியமா பிரைவேட்டா போன லீகல் நோட்டீஸ்ன்றதுனால தான் இந்த அளவு உண்மை இருக்குதுல. இது மக்களுக்கு தெரிய போகுது அப்படி யாருமே இப்போ விவாகரத்தான எந்த தம்பதிகளுமே லீகல் நோட்டீஸ காமிச்சு டிவோர்ஸ் பண்ணதில்ல. சங்கீதா அவ்வளவு லோ கிளாஸ் பர்சன் கிடையாது. ஐ எம் ஒபிஷியலி செப்பரேட்டிங் ஃப்ரம் தனுஷ், ப்ளீஸ் கிவ் மீ யோர் சப்போர்ட்னு சொல்லி ஒரு என்ன ட்வீட் போடுற அளவுக்கு கூட பப்ளிசிட்டி விரும்பி கிடையாது அவங்க. அவங்க ஃபுல் டென்யூர் தான் சொல்லணும். இது as விஜய்ஸ் வைஃப் ஒரு நாளுமே அவங்க தனக்காக ஒரு அவங்க ஐடென்டிட்டி she was very happy for it to be விஜய்ஸ் வைஃப் and the mother of his children.
அப்படிதான் அவங்க செயல்பட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இருக்கு ஷீ இஸ் அ வெரி இன்டெலிஜென்ட் பர்சன். அத்தனை இன்டெலிஜென்ஸும் ஃபேமிலியோட அப்ரிங்கிங், க்ரூமிங். விஜய் அது வரைக்கும் பல பெண்கள்ட்ட இருந்து பாதுகாத்ததே அவங்கதான். இப்ப விஜய் ஒரு அவருடைய ஹார்மோன்ஸ்னால லெட் ஆகி ஒருத்தியோட அஃபேர் வச்சுக்கிறாங்கன்னா, தட் கேர்ள் இஸ் லைக்லி டு பி அ வெரி வெனமஸ் விஷியஸ் ஒரு யக்ஷி டைப் கேர்ளா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு ஹோம் பிரேக்கர் டைப். அதுல இருந்தெல்லாம் அவரை மீட்டு எடுத்துட்டு வந்து பல அஃபேர்ஸ்ல இருந்தே காப்பாத்திருக்காங்க சாவித்திரி மாதிரி. இந்த ஒரு அஃபேர்ல இருந்து சங்கீதா குடன்ட் சேவ் விஜய். ஷி குடன்ட் சேவ். எவ்வளோ அவரை வெளியே இழுத்தாலும் அதே சாக்கடையில போய் விழுந்துட்டு இருந்தாரு. ஆல்சோ இந்த சாக்கடையில இருக்கிற இந்த ட்ரிஷான்ற முதல்ல இவங்க ஃபேமிலிய கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. பொண்ண ஸ்டேஜ் ஏறி டான்ஸ் ஆட சொல்லு, பையனை டைரக்டர் ஆக போறேன்னு சொல்லு, 2 பசங்க சினிமால தான் வர போறாங்கன்னு மக்களுக்கு அர்ப்பணிச்சிரு. இதெல்லாம் ட்ரிஷா ஐடியாஸ். வந்தது விஜய் வாயில இருந்துனாலும் பின்னாடி அந்த கல்யாண மந்திரம் ட்ரிஷாவோடது தான். ஓத ஆரம்பிச்சுட்டா, பின்னாடில இருந்து சாத்தா ஓத ஆரம்பிச்சிருச்சு. ஷி கண்ட்ரோல் ஷோபா சந்திரசேகர். ஆன்டி நான் கோயில் கூட்டிட்டு போறேன், ஆன்டி நான் சாரி ஷாப்பிங் கூட்டிட்டு போ. அது ரெண்டும் பேக்ரவுண்ட்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி வச்சிருக்குது. இட்ஸ் நாட் அன் ஐடியல் சுச்சுவேஷன் ஃபார் சங்கீதா இல்ல தட் விஜயோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அவங்க மாமியாரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்கன்னு. ஒரு பாயிண்ட்ல இதுங்கெல்லாம் சேர்ந்து ஷோபா அண்ட் ட்ரிஷா டுகெதர் விஜய மூல செலவு செஞ்சு விஜய் யூஸ் டு பி அ வெரி நைஸ் பர்சன் பட் மாறிட்டாருன்னு புரிஞ்சுக்கோங்க. மூல செலவு செஞ்சு அட்லீஸ்ட் லைக் நைஸ் பர்சன்னா சபலங்கள் இருக்கும், பட் பொண்டாட்டி மேல கை ஓங்குனது கிடையாது அவரு. பட் மேரேஜ்ல ஒரு பாயிண்ட்ல இதுங்க ரெண்டும் ஸ்க்ரூ ஏத்தி அமிச்சத்துல சங்கீதா மேல கை ஓங்க ஆரம்பிச்சிட்டாரு பசங்க முன்னாடி. அது வரைக்கும் ஓரளவுக்கு பசங்க ட்ரிஷா ஆன்டின்னு கூப்பிட்டுட்டு இருந்தது. அன்னில இருந்து ட்ரிஷாவை பிச்சுனே கூப்பிடுங்க பசங்க. So Vijay lost the loyalty of his wife and his children. He lost their loyalty. லவ் எப்பவோ லூஸ் பண்ணியாச்சு. லாயல்டி, ரெஸ்பெக்ட் இருந்தது. எவ்வளவு நாளுமே இவர் கொஞ்சம் வல்னரபிள் டைப் பர்சன், ஓவர் ப்ரொடெக்டட் பர்சன், சின்ன வயசுல தங்கச்சி இழந்த பர்சன். அந்த மக்களுக்கு அவர் மேல இருக்கிற அந்த கரிசனம் அவங்க விஜய்க்கு அண்ட் சாரி சங்கீதாக்கு அண்ட் பசங்களுக்கும் இருந்திருக்கு. ஆக்டிங் கூட நல்லா பண்ணுவார், அதெல்லாம் நல்லாவே கரப்பார் அவரு. ஸோ ஒரு வெகுளின்ற ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுத்துதான் இவ்வளவு தூரம் வந்து அவன் கையே ஓங்குறான்னு போது, தட் டு மல்டிபிள் டைம்ஸ், ஒரு வாட்டி 2 வாட்டி இல்ல. அவங்க she said I'm packing my bags taking the kids to London and divorce papers will follow ன்னு சொல்லிட்டு தான் போனாங்க. அவங்க ரொம்ப அமைதியா அமிக்கபிளா ரொம்ப சொபிஸ்டிகேட்டட் லாயர்ஸ் வச்சு லண்டன்ல இருந்து எத்தனை வாட்டி இவனுக்கு லீகல் நோட்டீஸ் போயிருக்கு. பாம்பேல இருந்து எல்லாத்தையும் அவர் தானே தாந்தோனி தனக்கே ராஜாவா வாழற ஆளு. எல்லாத்தையும் தட்டிட்டு ட்ரிஷாவோட ஜல்சா பண்ணாரு. வீட்டுல தனியா இருக்காரு. ஜஸ்ட் ஆட் ஒன் மோர் பர்சன் இன் தட் ஹவுஸ். பனையூர்ல 2 பேர் இருந்திருக்காங்க. இட் வாஸ் ஹிம் அண்ட் ட்ரிஷா. ப்ராப்பரா குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இப்ப ட்ரிஷாவோட ஃபுல் சம்மதத்தோட ஒப்பந்தத்தோட இது இத்தனைக்கும் இது ட்ரிஷாவோட ஐடியாவா தான் இருந்திருக்கும். அவ இது வரைக்கும் 10 லீகல் நோட்டீஸ் அமைச்சிருக்கால, ஒரு லீகல் நோட்டீஸ் உருட்டி விடு, உன்னோட ஃபேன்ஸ் எல்லாம் கண்டிப்பா they will take your side only அப்படின்னு ட்ரிஷா புத்திக்கு ட்ரிஷாக்கு யோசிக்க முடியற ஐடியா தான் இதெல்லாம். அவங்களுக்கு ஒரு கல்ல 2 மாங்க. அவங்க சங்கீதா மேல ரொம்ப பல ஆண்டுகளா காண்டு இல்லையா. பொண்டாட்டின்ற ஸ்தானத்துல இருந்த ஆண்டு இறங்கினவங்க சங்கீதா தான். அந்த ரெசிடிவல் காண்டு வச்சு கூட ட்ரிஷா பழி வாங்கிட்டு இருப்பா. அவங்க இன்ஸ்டால போடுற அந்த விஜயோட நெருக்கமான போட்டோஸ் எல்லாம் சங்கீதாவை வெறுப்பேத்துறதுக்கு தான். பசங்க சைக்காலஜி வச்சு எப்படி விளையாடி இருக்காங்க பாருங்க. இத்தனை சங்கீதா மறைமுகமா இந்த டிவோர்ஸ்க்கு ட்ரை பண்ணதே பசங்க பாதிப்பு அடையக்கூடாதுன்ட்டு தான். பசங்களை பத்தி கூட கேர் பண்ணாம தான் அரசியலுக்காக இத ஒரு பகடையா யூஸ் பண்ணிருக்காரு தளபதி விஜய். வெரி வேஸ்ட் வர்ஸ்ட் பர்சன். அதான் இப்ப நீங்க சொல்றீங்க இது வந்து விஜய் தான் யூஸ் பண்ணிருக்காரு. பட் டிவிகேவோட சப்போர்ட்டர்ஸா இருக்கட்டும், இல்ல விஜயோட சப்போர்ட்டர்ஸா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே வந்து இது டிஎம்கே பண்ண வேலை. பிகாஸ் ஏன்னா ஏதோ ஒரு ஈவெண்ட்ல வந்து சங்கீதா வந்து டிஎம்கே ஈவெண்ட்டுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. சம்மர் மேரேஜா டெத்தான்னு தெரியல, ஏதோ ஒரு இதுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அந்த போட்டோஸ் எடுத்து போட்டு கரெக்டா எலெக்ஷனுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி இதை திட்டமிட்டு ஏன் பண்ணணும், 2021லயே உங்களுக்கு இவ்வளவு லீகல் ப்ராசஸ் நடந்ததுன்னா அப்பெல்லாம் ஏன் சொல்லல, அட்லீஸ்ட் லாஸ்ட் இயர் கூட சொல்லாம இப்ப வந்து இந்த விஷயம் வெளில வர்றதுக்கு காரணம் வந்து டிஎம்கே தான் அப்படின்றத சொல்றாங்க. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம், எப்படி பார்த்து? அது பொலிட்டிக்கல் பிரஷர்னு புரிஞ்சுக்கலாம். எல்லா யூடியூபர்ஸுக்கும் போன் கால் போயிருக்கு. ஐ திங்க் யூ வில் பி ஏபிள் டு அக்சஸ் தட் போன் கால். முடிஞ்சா இந்த இன்டர்வியூல ப்ளீஸ் அதை கொஞ்சம் பிளே பண்ணுங்க. இத ஒரு டீல் மாதிரி தான் பேசியிருக்காங்க. ஞாபகம் இருக்கா, கரூர்ல நம்ம என்ன பண்ணோம் அதே ஃபார்மேட் ஃபாலோ பண்ணுங்க. ஐ சப்போர்ட் விஜய்னு போட்டுட்டேன். சங்கீதா ஃபேமிலியை ரொம்ப கிழிக்க வேண்டாம், சங்கீதாவை நல்லா கிழிங்கன்னு போட்டிருக்காங்க.
அந்த இண்டிவிஜுவல ஃபேமிலியை கிழிக்காதீங்க, பசங்களை கொண்டு வராதீங்க. இதுல ஃபுல் டைரக்ஷன்ஸோட அவங்க ரிலீஸ் பண்ணின அந்த பேப்பர்ஸ்க்கு அடுத்த கட்ட நடவடிக்கை அவங்களே லைக் அவங்க தானே தீ மூட்டிருக்காங்க, அவங்களே அதை ஊதி பெருசாக்குறாங்க. ஸோ அவங்கள்ட்ட இருந்து கால்ஸ் போயிருக்கு யூடியூபர்ஸ்ல இருந்து இதை எப்படி சித்தரிக்கணும், நரேட்டிவ் போடணும்ட்டு. பியூர் அவுட் அண்ட் அவுட் பொலிட்டிக்கல் மூவ் தான் இது அப்படின்றதுக்கு அது எவிடன்ஸ். யூ ப்ளீஸ் பிளே தட் ஆன் யுவர் ஷோ இஃப் யூ கேன். டிஎம்கேக்கு அகேன்ஸ்டா ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ண போறோம், வி சப்போர்ட் விஜய். நானு சோ நம்ம என்னன்னா லைக் கரூர் ஷோ அப்ப என்ன வியா ஊகான் என்ன எஸ்ஓஎஸ்ல ஒர்க் பண்ணமோ அதே ப்ரொசீஜர் தான். லுக் ஃபர்ஸ்ட் வந்து போஸ்ட் போடுங்க, தென் வீடியோ கிரியேஷன் பண்ணி போடுங்க. ரொம்ப ஃபேமிலி அட்டாக் பண்ணாதீங்க. மேம் சங்கீதா மேம் வந்து அட்டாக்லாம் பண்ணாதீங்க. இதுக்கு பின்னாடி வந்து டிஎம்கே தான் இருக்கு. சோ டிஎம்கே தான் லீக் பண்ணிருக்கு. இவ்வளவு சீப்பான பாலிடிக்ஸ், இது வந்து உங்க மக்கள்கிட்ட இது எடுபடாது. மக்கள் இன்னும் அண்ணனுக்கு அனுதாபம் பட்டு இன்னும் நீங்க வந்து அண்ணனுக்காக அண்ணன் ஜெயிக்கிறதுக்கு நீங்க ஒரு வழிவகை பண்ணிருக்கீங்க லைக் வந்து சொல்லணும்னு சீஃப் சொன்னாரு. சோ லுக் ஆன் திஸ், நான் உங்களுக்கு அந்த டிராஃப்ட் அனுப்புறேன். லுக் ஆன் திஸ், தென் இட் இஸ் இன் ஹேஷ்டாக் வந்து வி சப்போர்ட் விஜய் அண்ணா. அது யாரு பண்ணிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப இப்படி ஒரு கால் பண்ணி நீங்க இத ஃப்ரேம் பண்ணுங்க, இப்படி சோசியல் மீடியால இப்படி ப்ரொபகண்டா பண்ணுங்க அப்படின்னு சொல்றது யாரோட வேலையா இருக்கும், யாரோட ஆளா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஒரு டிவிக்கே நிர்வாகி தான், நம்ம நிர்வாகி சொல்லக்கூடாதா, மேன்மை நிர்வாகி. ஒரு டிவிக்கே நிர்வாகி தான் அது. டிவிக்கே நிர்வாகி நிரூபணமான கால் தான் அது. Just check it. There is a lot of very clear detail about that phone call. ஓகே ஓகே. இல்ல இது இப்போ இதுல ஒரு முக்கியமான கொஸ்டின் என்ன வருதுன்னா, இது ஒரு வேலை டிவிக்கு சைட்ல இருந்து விஜய் சொல்லி தான் இந்த ப்ராசஸ் நடக்குதுன்னா அவருக்கு தானே இது வந்து ஒரு பெரிய அடியா இருக்கும். எலெக்ஷனுக்கு முன்னாடி இப்படி ஒரு இல்ல எலெக்ஷனுக்கு முன்னாடி இதனால அவருக்கு அனுதாப ஓட்டு வரும், அனுதாப அலை. அனுதாப ஓட்டுன்னு சொல்ல முடியாது, அனுதாப அலை வரும். அது ஓட்டா மாறுமான்றது நமக்கு தெரியாது. சோ இது அனுதாப அலை அடைக்கிறதுக்கு தான். பாரு, கல் நெஞ்சக்காரி சங்கீதா அண்ணி இவர் வந்து வேலையில இவ்வளவு தீவிரமா இறங்கி இருக்கிற இந்த நேரம் பார்த்து டைவோர்ஸ் கேக்குறாங்க பாருங்க. இது ஒண்ணு அவங்களே ஒரு அரக்கியா இருக்கணும், இல்ல ரொம்ப நிறைய காசு வாங்கி இருக்கணும் டிஎம்கே. டிஎம்கே எவ்வளவு கஞ்சன் பிசனாரி கட்சின்னு யாருக்குமே தெரியாது. இவங்களுக்கு இருக்கிற ரொம்ப ஸ்டூபிட் அரசியல் புத்தி இல்ல, இது வந்து அரசியல் கத்துக்குட்டி புத்தி. இது எந்த சீசன் அரசியல்வாதியும் இந்த யுக்தி எல்லாம் கையாள மாட்டாங்க. சோ இவங்க ரொம்ப கத்தின்றதுனால இந்த யுக்தி எல்லாம் பயன்படுத்துறாங்க. அதுவும் ட்ரிஷா ஐடியா, இமோஷனலா அடிக்கிறதுன்றது. இது சத்தியமா விஜய்க்கு அகேன்ஸ்டா தான் போகும். இன்னொன்னு ட்ரிஷாக்கு ரொம்ப அகேன்ஸ்டா போகும். அவங்க கெரியர் இதனால ரொம்ப பாதிக்கப்படும். எங்க தெரியுமா? பாலிவுட்ல. ஏன்னா பாலிவுட்ல தே டோன்ட் லைக் ஹோம் பிரேக்கர்ஸ். ஹோம் பிரேக்கர்ஸுக்கு என்ட்ரியே கொடுக்க மாட்டாங்க பாலிவுட்ல. கல்யாணத்தை உடைக்க இப்ப நீங்க ரேகா எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. அமிதாப் ரேகாவை ஸ்டேஜ்ல ஏத்துவாங்க, டான்ஸ் ஆட வைப்பாங்க, அவங்க கையால அவார்டு கொடுக்க வைப்பாங்க. பட் சினிமால சேர்த்துக்க மாட்டாங்க, ரோல் கொடுக்க மாட்டாங்க. ஷீஸ் அவுட் ஆஃப் த இண்டஸ்ட்ரி. கட் அவுட் பண்ணிருவாங்க ஹோம் பிரேக்கர்ஸ். இவங்க ஹோம் பிரேக்கர்னு இப்படி பேப்பர்ல ஒரு எக்ஸ் ஒய்ஃப் அக்யூஸ் பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கு பாலிவுட் காலி. ஷி வாண்ட் கெட் எனி ரோல்ஸ் இன் பாலிவுட். இல்ல இப்ப இன்னொரு கிளாரிபிகேஷன் என்னன்னா, அந்த பெட்டிஷனர் கொடுத்திருக்க, அதாவது சங்கீதா கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஃபைல்ல வந்து மீன்ஸ் எழுதி கொடுத்திருக்கக்கூடிய அந்த பெட்டிஷனரா கொடுத்திருக்கக்கூடிய அந்த டீடைல்ஸ்ல வந்து எந்த இடத்துலயுமே அது யாருன்றது மென்ஷன் பண்ணல. பட் இஃப் இன் கேஸ் அது கோர்ட் ப்ரொசீடிங்ஸ்ல அவங்க வாயை திறந்து சொல்லியிருப்பாங்க. இல்ல நம்ம எப்படி நம்ம வந்து த்ரிஷான அக்யூஸ் பண்ண முடியும்ன்ற ஒரு கேள்வி வருது. இல்லையா, அவங்க அந்த லீகல் நோட்டீஸ் உங்களுக்காக எழுதலையே தெளிவாக்கம் அவ்வளவு தூரம் கொடுக்கிறதுக்கு. she didn't write that legal notice for the public. It's not a PR. நாம பேசும்போது இப்ப நீங்க த்ரிஷான்னு சொல்லிடுறீங்கல்ல, நான் அந்த அக்யூசேஷன் எப்படி நம்மளால வைக்க முடியுதுன்னு கேக்குறேன். நான் அக்யூசேஷன் வைக்கல, எனக்கு சங்கீதா ஃப்ரெண்ட்ன்றதுனால கன்ஃபார்ம்டா சொல்றேன். ஓ ஓகே ஓகே. த்ரிஷா தான் அந்த. இப்போ இதுல இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன, அதுல ரொம்ப அழுத்தமா கேட்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ வந்து கோர்ட்டுக்கு இது கொடுத்திருக்காங்க 20 அந்த மாதிரி மார்ச் 20 அந்த மாதிரி ஆஜராகணும் அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. இதை இதுக்கப்புறமா எப்படி திணிக்கிறதுக்கான முயற்சிகள் ஈடுபடுவாங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு இப்ப இந்த சோசியல் மீடியால சங்கீதா மேல தாக்குறாங்கல்ல, அந்த தாக்குதல்கள் வந்து ரொம்ப மோசமா ஆக ஆரம்பிச்சிருச்சு. டிஎம்கே காசு வாங்கிட்டு இப்படி பண்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து அலிமோனி கேட்டிருக்காங்க அப்படின்றதும் இதுல இருக்கு. பணத்துக்காக தான் வந்து சங்கீதா இப்படி பண்றாங்க அப்படின்றது. நீங்க ரொம்ப க்ளோஸா பழகிருக்கீங்க அப்படின்ற இதெல்லாம் நான் கேட்கிறேன். அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறதுனால கேட்கிறேன். க்ளோஸ் எல்லாம் இல்ல, we met for coffee couple of times. பட் அதையுமே ட்ரிஷா தான் பிரேக்அப் பண்ணிட்டா. விஜய்கிட்ட சொல்லி ஏன் சங்கீதாவும் சுச்சியும் ஃப்ரெண்ட்ஸா இருக்க கூடாது, கட் பண்ணி விடு அப்படின்ட்டாங்க. சோ இட் டிட்ன்ட் லாஸ்ட் வெரி லாங்.
பட் ஐ நோ சங்கீதாஸ் நேச்சர். அவங்க ரொம்ப புருஷனை விட்டு கொடுக்காம இருந்த பெண்மணி தான். அதே சமயம் விஜய் சங்கீதாவை நிறைய விட்டு கொடுத்து தான் பேசுவாரு. ட்ரிஷாட் எல்லாம் போய் என் பொண்டாட்டி என்ன அடிக்கிறான்லாம் உருட்டுன ஆளா அவரு. பயங்கரமா உருட்டுவாரு. ஐயோ, அநியாயத்துக்கு அண்டா புழுகு போய் சொல்லுவாரு. அதுதான் அவருடைய நேச்சர் as a பர்சன். 2 பேரையும் தெரியும்ன்றதுனால சொல்றேன் நான். அதனால எப்படி சங்கீதா பொறுத்துக்கிட்டா எவ்வளவு நாளுன்னு கூட தெரியாது எனக்கு. அண்ட் இதுல நீங்க சொன்ன பாயிண்ட் என்ன, இவங்களே தான் ரிலீஸ் பண்ணிருக்கா. டிவி இப்ப சங்கீதா 6 வருஷமா கொடுத்துட்டு இருக்கா. அவ கம்மிங் அவுட் இன் பப்ளிக் அண்ட் புட்டிங் இட் ஆன் ட்விட்டர் ஆர் இந்த மாதிரி லீக் பண்ணோன்றது தூரத்துக்கு கூட அவங்க யோசிச்சு பார்க்கல. இந்த செயலை செஞ்சிருக்கிறது டிவிக்கே நிறுவன நிர்வாகிகள். அவங்க புத்தி தான் அப்படி யோசிக்கும். அவங்க தான் செஞ்சிருக்காங்கன்ற பட்சத்துல இந்த போன் கால்ல இருக்கிற மாதிரியா அவங்க கொடுத்திருக்கிற 2 ஆங்கிள் இதுதான். ஒண்ணு டிஎம்கே காசு கொடுத்துருச்சு, அலிமோனி கேட்டிருக்காங்க. இந்த 2 ஆங்கிள் போட்டு எல்லாரும் கிழிங்கன்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த 2 இடத்துல மட்டும் எல்லாரும் கிழிச்சிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் இந்த 2 பாயிண்ட் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரீஃப் அதுதானே. இந்த அணில் எல்லாம் ஜாம்பி ஆயிட்டாங்க. அவங்க டிவிக்காக இந்த மாதிரி கர்மக்கண்ட காரியம் எல்லாம் செய்யறவன் எல்லாம் ஜாம்பி ஆயிட்டான். ஓ அப்படின்னு கேட்டுக்கிட்டு அப்படியே செய்யறான். அந்த மாதிரி பாலிடிக்ஸ் நடக்குது அவங்களோட இது. ஓகே ஓகே. இப்போ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கேஸா இப்போ வந்து இங்க தமிழ்நாட்டை பார்க்கப்படுது. பிகாஸ் ஏன்னா அவர் ஒரு இன்னைக்கு லைம் லைட்ல இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிஷியன். அது மட்டும் இல்லாம சினிமாவை இல்லாத கேஸ்ன்னு சொல்லுவேன். இத டிராமாவா பாருங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஒவ்வொரு டிராமா பண்ணும். சில பேரு புத்திசாலித்தனமா டிராமா பண்ணுவாங்க, இவங்க மக்கு முட்டாத்தனமா டிராமா பண்றாங்க. சோ ஜஸ்ட் இத என்டர்டெயின்மெண்டா பாருங்க. ஒரு பிக் பாஸ் ஷோ பாக்குற மாதிரி பாருங்க. ரொம்ப இன்வால்வ் ஆகாதீங்க. அடுத்த நியூஸ் என்ன உருட்டுறாங்கன்னு கவனிங்க. சங்கீதா கிறிஷ் டிவோர்ஸ்னு உருட்டுறாங்க. அப்புறம் பார்வதி சிம்பு கல்யாணம்னு உருட்டுறாங்க. உருட்டி திஸ் இஸ் ஜஸ்ட் லைக் இதெல்லாம் ரெட் பால் மாதிரி, பிக் பாஸ்ல வர ரெட் பால் மாதிரி அப்படியே உருண்டு போயிட்டு நம்ம பிடிச்சு இதனா நமக்கு தான் சொறி பிடிக்கும். ஓகே ஓகே. ஜஸ்ட் அரசியல் பல யுக்தியில விஜய் இறங்கிட்டாரு. இதுதான் நமக்கு கிடைக்க வேண்டிய புரிதல் இதுல. இப்ப இதுல இன்னொரு விஷயம் இருக்கு மேம். அந்த அறிக்கையில கொடுத்ததுக்கு முதல் மீன்ஸ் அந்த கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணிருக்க அந்த இதுல வந்து பிசிக்கலி மென்டலி ரொம்ப வந்து அவங்க பாதிக்கப்பட்டதா சங்கீதா சொல்லியிருக்காங்க. உண்மையா நடந்திருக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னு அவங்க 2 பேரும் ஓபன் அப் பண்ணணும். பட் ஆனா இவ்வளவு பெட்டிஷனரா அவங்க கொடுத்திருக்கும் போது அதை நம்ம உண்மைன்னு தானே எடுத்துக்க முடியும் அங்க நடந்திருக்கும் போது. இப்போ எவ்வளவு குரூயலான மைண்ட் செட். இன்னைக்கு ஓபன் அப்பா வெளியில வந்து நிறைய பெண்களுக்காக பேசுறாரு. நிறைய சொசைட்டில வந்து விமன் அபியூஸ் நடக்கக்கூடாது, விமனுக்கு ப்ராப்ளம் இருக்கக்கூடாது, தமிழ்நாட்டுல விமனுக்கு சேஃப்டி இல்லை, இப்படி எல்லாம் பேசுறாரு. பட் சொந்த வீட்டுக்குள்ள ஒய்ஃப் கிட்டத்தட்ட வந்து ஒரு 27 இயர்ஸ் வந்து அவங்க கூட மேரேஜ் லைஃப வந்து லீட் பண்ண ஒரு ஆள் வந்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது எப்படி பாக்குறதுன்னு கூட தெரியல. நீங்க அதை பத்தி சொல்லுங்க. அது ஓட்டுக்காக, பெண்கள் ஓட்டுக்காக கொடுக்கப்படுற ஸ்டேட்மெண்ட். இட்ஸ் சச் அ குளோபல் ஸ்டேட்மெண்ட் இல்ல. பொம்பளைங்க ஓட்டு வேணும்னா சரி உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன், அவ்வளவுதான் அவர் சொன்னாரு. அத பெருசு அத பலூனா ஊதுனதெல்லாம் நாம தான், மக்கள் தான். ஓ பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாரு, எப்படி கொடுப்பாரு, இப்படி கொடுப்பாரா, அப்படி கொடுப்பாரா, மக்கள் தான் ஊதுனாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன் சும்மா அப்படியே ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுக்குற மாதிரி அவர் அப்படியே பேட் பாலிட்டிஷியன்ல அண்டா உருட்டுற பாலிட்டிஷியன். அவரு அரசியல்வாதியா ரொம்ப மோசமான அரசியல்வாதியா செயல்பட்டு வந்துட்டு இருக்காரு. ரொம்ப ஒரு அன்ஸ்க்ரூப்புலஸா எந்த ஒரு மாரல்ஸும் இல்லாத அரசியல்வாதியா. சோ அவர் தந்திரங்கள்லாம் இப்படிதான் இருக்கும். அப்படி சும்மா ஒரு உருட்டுனதுதான் அவர். பேசிக்கலி நீங்க சொன்ன மாதிரி சங்கீதா நோட்டீஸ்ல இருக்கிற விஷயம் தான். இஸ் அ வெரி டிஃபிகல்ட் பர்சன் டு லிவ் வித். ரொம்ப அடல்ட்ரி பண்ற பர்சன், ரொம்ப சங்கீதா முதுகு பின்னாடி நிறைய கேர்ள்ஸோட சுத்தி இருக்கிற பர்சன், நிறைய கேர்ள்ஸ் ஏமாத்தி இருக்கிற பர்சன், நிறைய பொண்களை சும்மாவே கோயிலுக்கு கூட்டிட்டு போய் குங்குமம் எல்லாம் இட்டு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவர் கிராக்குங்க. நிஜ வாழ்க்கையிலேயே எல்லாம் நடிச்சுட்டு எல்லாம் சுத்துவாரு. ஹி நீட்ஸ் தெரப்பின்னு கூட இருக்குல்ல அந்த லீகல் நோட்டீஸ்ல. ஹி ரியலி நீட்ஸ். சைக்கோ மட்டும் கிடையாது, ஹி இஸ் டில்யூடட், மெகலோமேனியாக். அவரு இத்தனை இருக்கு, ஏகப்பட்ட சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் விஜய்க்கு. ஐ திங்க் ட்ரிஷாவால கூட விஜய் ஹேண்டில் பண்ண முடியாது. அன்னியன் மாதிரி ஒரு நாள் ரொம்ப பாவம் சாது ஒன்னும் தெரியாத பாப்பா மாதிரி இருப்பாரு. அடுத்தனா பிளேட்டை உடப்பாரு, கிளாஸை தூக்கி போடுவாரு. லைக் யூ டோன்ட் நோ. ஆல்சோ அவர் என்ன சப்ஸ்டன்ஸ் கன்சியூம் பண்றாரு, ஆல்கஹால் என்ன குடிக்கிறாரு, என்ன மாத்திரை சாப்பிடுறது, லாட் ஆஃப் இன்டேக் நியூட்ரிஷனல், லைக் வாய்க்குள்ள என்ன போகுது அப்படின்றது யாருக்குமே ஐடியா கிடையாது. தத்தாரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிறிஷ் சிங்கரு அது ஒரு கஞ்சா தலை, இன்னொரு சஞ்சயாவும் ஒரு கஞ்சா தலை. வேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் அவ்வளவு கேவலமான மட்டத்திலும் மட்டமா இருக்கும். இவங்க இன்ஃப்ளூயன்ஸ்ல ஊறி போன ஒரு பாதுஷா இவரு. தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ so much.